பிறக்க வைக்கும்போது அப்போல்லாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நாங்கள்லாம் போய் பிறக்கலை எங்கள் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு ரம்ஜானு பக்ரீத்து அப்படி இப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே முகம் சுளிக்காமல் எல்லாத்துக்குமே எல்லா வகையான வெரைட்டியும் கொண்டு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டு காட்டூரில் தான் எங்கள் வீடு இருந்துச்சு. பின்னால் ஐயப்பன் கோவில், அந்த ஐயப்பன் கோவிலுக்கு இங்கிருந்து சாமானம் கொண்டு போகிறதுக்குன்னு அந்த முஸ்லீம் பசங்க தான் எல்லோரும் வந்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும், என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும், என் மகன் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்டி சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இப்பொழுது நான் குழந்தை பருவத்தை பற்றி பேசப்போகிறேன். நான் எங்கள் அம்மா என்னைய பிறக்க வைக்கும்போது அப்போல்லாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நாங்கள்லாம் போய் பிறக்கலை. எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கே வருவாங்க நர்ஸு. அவங்க வந்தோன்னே ஆயம்மான்னு சொல்லுவாங்க. ஆயம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆயம்மா வருவாங்க. வந்தால் கொஞ்சம் நேரத்தில் குழந்த பிறந்துடும். குழந்தையெல்லாம் கையில் கொடுத்து போட்டு ஒரு 3 நாளைக்கு மருந்து மாத்திரம் வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. 3 நாளைக்கு மருந்து கொடுத்தா அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு எங்களுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் அவங்கெல்லாம் இருந்து எங்கள் அம்மா ஒரு வாரம் 10 நாள்லேயே எங்கள் அம்மா எழுந்திரிச்சு வேலை பண்ணிடுவாங்க. அப்போ நாங்கள்லாம் வீட்டிலே தான் பிறந்தோம். வீட்டில் பிறக்கும்போது மருந்து மாத்திரை இதுதான், வேறெல்லாம் வந்து போய் டாக்டர் வந்து அது பண்ணி இது பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது. குழந்த பிறந்த அந்த 3 நாள் 4 நாள் அப்புறம் எல்லா வேலையும் எங்கள் அம்மா செஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி எங்கள் தம்பிக்கு 2 பேரும் பிறக்கும்போதெல்லாம் எனக்கெல்லாம் நல்ல ஓரளவுக்கு நம்ம வீட்டுக்கு போகிற நர்ஸ் வந்துட்டு போகிறாங்க, அம்மா குழந்தை பிறந்துடும் அப்படிங்கும்போது எங்கள் தம்பிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தம்பி பிறந்துட்டான், அடுத்து இன்னொரு தம்பி பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போல்லாம் அந்த இதில் நர்ஸ் நாங்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை. வீட்டிலையே வருவாங்க, குழந்த பிறக்கும், அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க அப்படியே ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப உதவி செய்வாங்க. அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாம் முஸ்லீம் வீடு தான் பக்கத்தில் எல்லாம். அவங்கெல்லாம் தாய் பிள்ளை மாதிரி எங்களை எல்லாம் வளர்த்துனாங்க, பண்ணினாங்க. ஒரு விசேஷம்னா அவங்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு எங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு அண்ணன் தம்பி மாமா மச்சான்ங்கிறது எல்லாமே அவங்க தான். எங்களுக்கு ஒரு விசேஷம்னா அவங்க தான் எங்கள் வீட்டிலையே வந்து எல்லாமே செய்வாங்க, பண்ணுவாங்க. ஒரு ரம்ஜான் பண்டிகை, ஒரு கிறிஸ்மஸ் அப்படிங்கும்போது சுற்றி வர இருக்கவங்களே எங்களுக்கு எல்லாமே எங்கள் வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு ஒரு கோயில், மாரியம்மன் கோவில் இருக்கும். பக்கத்துலேயே பள்ளிவாசலும் இருக்கும். இந்த பக்கம் சைடு ஒரு சர்ச் இருக்கும். இப்படி எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். எல்லாருமே வந்து ஒரே சமத்துவமாக தான் எல்லாருமே பழகுவோம். நீ வேற நான் வேறன்னு கிடையாது. வீட்டில் முஸ்லீம் தான் எல்லாமே. எல்லாருமே மாமா மச்சான் இப்படி தான் எல்லாம் பழகுவோம், பண்ணுவோம். அதில் வந்து சின்ன பாப்பாக்கான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப என்னை மகளாட்டவே பார்த்துக்குவாங்க. எது ஒன்று பண்ணினாலும் அவர் துணிக்கடையில் தான் ஈரோட்டில் வேலை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அங்கேருந்து வந்தாருன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, பண்ணுவார். அதே மாதிரி பக்கத்தில் பெரிய பாப்பா நூறுதீன் பாயின்னு சொல்லிவிட்டு அவங்க பிள்ளைங்க பசங்கள்லாம் எங்கள் அண்ணன் தம்பிங்க தங்கச்சி அப்படி தான் நாங்கள்லாம் உறவு முறையாக வச்சு கொண்டாடுவோம். அதே மாதிரி அவங்க பெரிய பாப்கான்னு சொல்கிறவங்க அண்ணனும் அமித் பாயின்ட்டு அவங்க பிள்ளைங்க பசங்க அவங்க குழந்தைங்க எல்லாரும் வந்தாங்கன்னா எல்லோரும் ஒட்டுக்க படுத்துக்குவோம். எல்லாம் ஒரு பாயிலே எல்லாருமே படுத்துக்குவோம். நீ படு நான் பண்ணு. அவங்களாம் போகவே மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். குழந்தைங்களோடவே இருக்கணும். அவங்க வந்து கூப்பிட்டாலும் இந்த பிள்ளைங்க போகவே போகாது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன ரசம் சாப்பாடு சாப்பிட்டாலுமே அவங்க எல்லாமே வந்து அதே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு ரம்ஜானு பக்ரீத்து அப்படி இப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே முகம் சுளிக்காமல் எல்லாத்துக்குமே எல்லா வகையான வெரைட்டியும் கொண்டு கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் பக்கத்தில் இருக்காங்க. அவங்களும் வந்து கிறிஸ்மஸ்னால் எங்களுக்கெல்லாம் பலகாரம் அது இது நல்லா கொடுத்து நாங்களும் சர்ச்சுக்கு போவோம், மசூதிக்கு போவோம், கஞ்சி வாங்கி குடிப்போம். நோம்பெல்லாம் வைக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு நாங்களும் கஞ்சி வாங்கி குடிப்போம். கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போய் நாங்களும் அந்த இயேசு பற்றி எல்லாம் இது கட்டளைகள்லாம் அவர் சொன்ன கட்டளையெல்லாம் இது பண்ணுவோம். அதே மாதிரி முஸ்லீம் அவங்க பள்ளிவாசலில் அவங்க பக்கத்துலேயே படிப்பாங்க பிள்ளைங்க, குரானெல்லாம் ஓதும்போது பக்கத்துலேயே நாங்கள்லாம் உட்காந்துட்டு அது இதை சொல்லி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இது பாரு எங்கள் அரபு நீ படிச்சுக்கிறியான்னு கேட்டு
பே தே அப்படின்னு சொல்லி அவங்களோடதெல்லாம் எனக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சின்ன பாப்பெல்லாம். இப்போல்லாம் வந்து அதெல்லாம் அவங்க யாருமே போக மாட்டாங்க. அந்த குரானுன்னால ஒரு இதாக நினைப்பாங்க. அதே மாதிரி பைபிள் வாசிக்கிறது அதே மாதிரி தான். ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சா ஒரு பைபிள் எடுத்து வச்சு திருப்பி அந்த பகுதியை வாசித்தோம்னா அந்த அளவுக்கு எனக்கு மனசுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கீதாச்சாரம் அது படிக்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் அது என்னடான்னு விரித்து பார்த்தாலே அந்த என்னுடைய கஷ்டமெல்லாம் போயிடும். அது படிக்கும்போது எடுத்தாலே ஒரு அளவுக்கு நல்லா மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஒவ்வொரு சாமியோட இதுவும் ஒவ்வொரு இதுவும் நல்லா இருக்கும். எல்லாவுடைய இதுக்கும் இறைவனுக்கே புகழும் இவங்க ஆண்டவனுக்கே கடவுளுக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா மதத்தினரும் ஒட்டுக்கா நாங்கள்லாம் இருந்து ஒரு சமத்துவமாக தான் அந்த தெருவுலையே இருப்போம் ஒழிய வேற்றுமையே இருக்காது, ஒற்றுமை தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் பக்கத்தில் எல்லாம் அவங்கெல்லாம் இருப்பாங்க. எனக்கு வந்து அக்கா தங்கச்சி மாமா அத்தை அப்படின்னு சொல்கிறத விட உறவுகள்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. ஒருத்தர் வர சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் பக்கத்துலேயே இருந்து எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்போது பக்கத்தில் இந்த முஸ்லீம் தான் அவங்க தான் வந்து எனக்கு பாலும் பழம் கொடுத்து என்னைய இது பண்ணி எனக்கு சீலை துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து முதல் ஆளை எனக்கு அவங்க தான் எல்லாம் வந்து பண்ணினாங்க பிடிச்சாங்க. சின்னதுலேருந்து அவங்க தான் பக்கத்தில் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலே எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க எந்த ஃபங்க்ஷனும் செய்ய மாட்டாங்க. அவங்க குழந்தைங்களும் அதே மாதிரி இப்போ வரைக்கும் இந்த பாட்டி காலத்திலிருந்து கூட அவங்க பேரன் பேத்திங்க எல்லாமே வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னை கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து கூப்பிடுவாங்க பண்ணுவாங்க. நாங்கள் போயிட்டு வருவோம். அதே மாதிரி மாமா அத்தை அப்படி தான் நாங்கள்லாம் எல்லாத்தையும் உறவு முறை வச்சு கூப்பிடுவோம். எங்கள் அத்தை மாமாலாம் செய்யாத விடலாம் அவங்க செஞ்சுருக்காங்க எங்களுக்கு. எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் அப்படி ஒரு இது பிறந்த நாள்னு சொன்னால் போதும் அவங்களே எல்லாமே வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாமே ஓரளவுக்கு அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. என்னையும் நல்லா எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே ஒரு குடும்பமாக தான் நினச்சாங்களே வேற்று மனுஷங்க மாதிரி நினச்சதே கிடையாது. ஒன்றுக்குள்ளே ஒன்றா அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அது எங்களுக்கும் எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அவங்களுக்கும் எல்லாம் கொடுத்து நல்லா யாருமே பசி இல்லாமல் எல்லோரும் வயிறு நிறைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்களும் என்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் கொடுத்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஒருத்தருக்கு இருந்தால் இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் அந்த மனப்பான்மையே கிடையாது. எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். எங்கள் கோயிலே பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்குது, இந்த பக்கம் சர்ச் இருக்குது, ஒரு ரோட்டுக்கு ஒரு மாரியம்மன் கோவில். அந்த விழா ஃபங்க்ஷனுங்கும்போது அவங்களும் எல்லாம் கலந்துக்குவாங்க, நாங்களும் எல்லாம் கலந்துக்குவோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அவங்க வந்து வேற்றுமையே கிடையாமல் அந்த காலத்தில் எல்லாருமே ஒரு மனிதநேயம் படுத்தவங்களாக தான் எல்லாம் இருந்தாங்க. சண்டை சச்சரவே இருக்காது. ரோட்டில் பாரு முஸ்லீம் போகிறான், இவன் கிறிஸ்டின் போகிறான், இவங்க போகிறாங்க, அவங்க கூடாத இவங்களுக்கு கூப்பிட்றான், அந்த மாதிரியே கிடையாது. பாரு அவங்க மாமா போகிறாங்க, அத்தை போகிறாங்க, பாரு அவர் பாய் போகிறாரு, இவர் பாருங்க அண்ணன் போகிறாரு, பாரு அந்த ஜான் போகிறாங்க. இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் பேர் வச்சு இது பண்ணுவாங்க. அதே எதுக்கால வீட்டில் ஒரு ஐயர் குடும்பம், நல்ல டீச்சர் தான் எல்லாருமே. அவங்க வீட்டில் எல்லோரும் டீச்சர் தான், நல்ல பெரிய குடும்பம். அவங்கள பார்த்தா பெரியப்பா வாத்தியார், சித்தி வாத்தியார், அவங்க மகன்க வாத்தியார், எல்லாம் செந்தாமர வாத்தியார், இவர் கண்ணன் வாத்தியார், இப்படி எல்லாமே இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் என்னன்னு கேட்டால், முஸ்லீம்க்கு தான் பக்கத்தில் வந்து எனக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க சின்னதுலேருந்து எனக்கு ஒரு கல்யாணமாகி வர வரைக்கும் எனக்கு எல்லாமே பண்ணாங்க. அவங்களுடைய ஆசாரி வச்சுதான் எனக்கு கல்யாணத்துக்கே கம்மல் செஞ்சு கொடுத்தாங்க. இன்னொரு நூர்தீன் பாய் அவங்க வீட்டிலேருந்து தான் பிள்ளைக்கு செய்ய போகிற இது நெக்லஸை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாமே எங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. இவங்களும் அவங்களுக்கான உதவியை எங்களுக்கெல்லாம் செஞ்சாங்க. எல்லார் வீட்டில் இருந்து எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை எடுத்துகிட்டு இது பண்ணாங்க. அவங்க குழந்தைங்க எல்லாமே கல்யாணத்துக்கு பக்கத்துலேருந்து எங்கள் வீட்டில் காட்டூரில் தான் எங்கள் வீடு இருந்துச்சு. பின்னால் ஐயப்பன் கோவில், அந்த ஐயப்பன் கோயிலுக்கு இங்கேருந்து சாமானம் கொண்டு போகிறதுக்குன்னு அந்த முஸ்லீம் பசங்க தான் எல்லோரும் வந்து நான் பானை எடுத்துக்கிறேன், நான் பேக் எடுத்துக்கிறேன், நான் விளக்கு எடுத்துக்கிறேன்னு அப்படி எல்லா பசங்களும் வந்து எல்லாருமே சுற்றி இருந்து எல்லா ஒரு பொருளையும் நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் பண்ணிக்கிறேன்னு எங்கள் அண்ணன் தம்பிங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனசாக எல்லாம் செஞ்சு கல்யாணத்துக்கெல்லாம் சின்ன சின்ன பசங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் அவங்களெல்லாம் லைனாக உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து
அந்த குழந்தைங்கள எல்லாம் உற்சாகப்படுத்தி நாங்கள்லாம் என்னுடைய குழந்தை பருவத்தில் அவங்களையெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு இதாக நாங்கள் குடும்பமாக இருந்தோம்.